எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவ நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவ நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் ஆகும், ஆகும், உம்மாலே எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்கின்றார். ஆம், நீங்கள் கடுகளவு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, பேதுருடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டுதல் செய்து கொள்கிறேன் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, பேதுருவிற்கு பாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது என்று சொல்லி கர்த்தர் அறிந்து அவருடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு அவர் விசுவாசத்தோடு நிற்கும்படிக்கு அன்றாக இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் பாதகமான சூழ்நிலைகளாக, நெருக்கமான சூழ்நிலைகளாக, உங்கள் விசுவாசம் அற்றுப்போகிற சூழ்நிலைகளாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்றார், உங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உங்களுக்காக கர்த்தர் வேண்டுதல் செய்து கொள்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, உங்களுடைய சூழ்நிலைகள் நிமித்தம் உங்கள் விசுவாசம் 99% குறைந்திருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் 1% விசுவாசம் தேவன் மேல் இருந்தாலும், கடுகளவு விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து அப்புறம் போம் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக உங்களுடைய சிறிதளவு விசுவாசத்தினாலே உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் விசுவாசத்தோடு கட்டளையிட்டு ஜெபித்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய கடுகளவு விசுவாசத்தை வைத்து கர்த்தர் மலை போன்றிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் பனி போல மாற்றி உங்கள் கரத்தில் ஜெயத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி
விசுவாசியுங்கள், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.